நம்ம பிஜிடிஆர்பி மேக்ஸ் யூனிட் 4ல காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல கோசி இன்டெகிரல் ஃபார்முலா அதை பேஸ் பண்ணி வர சம்ஸ்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு கோசி இன்டெகிரல் ஃபார்முலா வந்து என்னன்னா இன்டெகிரல் சி எஃப் ஆஃப் இசட் இசட் மைனஸ் ஏ டிஇசட் ஈக்குவல் டு இங்க 2πi எஃப் ஆஃப் ஏங்குது. இந்த 2πi வந்து எங்க இருக்குன்னா இங்க இருக்கும் 1/2πi ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மட்டும் இருக்கும். அந்த 2πi தான் இந்த சைடு கொண்டு வந்திருக்கு. ஒரு நம்ம ஃபார்முலாவுக்கு சம்ஸுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏன்னு எழுதிருக்கேன். சரிங்களா? இந்த எஃப் ஆஃப் இசட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிள் க்ளோசர் கர்வ்ல உள்ள எஃப் ஆஃப் இசட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து இங்க அனாலிட்டிக்கலா இருக்கணும். அந்த எஃப் ஆஃப் இசட்ன்ற ஃபங்க்ஷன் இந்த ஆன் அண்ட் இன்சைட்ல அனாலிட்டிக்கா இருக்கணும் இந்த எஃப் ஆஃப் இசட். அப்புறம் இசட் மைனஸ் ஏங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இசட் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம். அதாவது இசட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு ஏ. இசட் ஈக்குவல் டு ஏன்றது இந்த கர்வுக்கு சர்க்கிளுக்கு உள்ள இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த ஏ அப்படின்றது. சரிங்களா? மேல இருக்கிற எஃப் ஆஃப் இசட் வந்து ஆன் அண்ட் இன்சைட்ல அனாலிட்டிக்கா இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இசட் மைனஸ் ஏங்குது. அப்ப இசட் ஈக்குவல் டு ஏன்ற பாயிண்ட் இந்த சர்க்கிளுக்கு உள்ள இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. இது என்ன எஃப் ஆஃப் ஏன்னா இங்க எஃப் ஆஃப் இசட் இருக்கு பாத்தீங்களா? இந்த இசட்டுக்கு பதிலா ஏன்னு அப்ளை பண்றோம். இந்த ஏவை தான் இங்க அப்ளை பண்றோம். சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 இன்டெகிரல் சி. சரிங்களா? சின்றது சர்க்கிள் அப்படின்னு வச்சுங்க. இ பவர் இசட் டிவைட் பை இசட் டிஇசட் ஈக்குவல் டு என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ சின்றது சர்க்கிள் சொல்லிருக்கேன் பாருங்க, அங்க கொடுத்துருக்காங்க. சி இஸ் மாடுலஸ் z ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் z ஈக்குவல் டு 1ன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கும். மாடுலஸ் z ஈக்குவல் டு 1ன்னா சரிங்களா, அது ரேடியஸ்னு வச்சுக்கலாம். மாடுலஸ் z மைனஸ் a ஈக்குவல் டு r, அந்த ஃபார்மேட். rன்றது ரேடியஸ், அப்போ 1ன்றது ரேடியஸ். இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு 1ன்னு வச்சுங்க. சரிங்களா? சரி, இப்போ பாத்தீங்கன்னா இ பவர் இசட் டிவைட் பை இசட் இருக்குது. இங்க என்ன அர்த்தம்னா இங்க பாருங்க இசட் மைனஸ் ஏ அந்த ஃபார்மேட். அப்ப இங்க என்ன அர்த்தம், இசட் மைனஸ் 0ன்னு அர்த்தம். சரிங்களா? 0ன்றது இந்த மாடுலஸ் z ஈக்குவல் டு 1 உள்ள இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா இருக்கு. 0ன்ற பாயிண்ட் இங்க தான் இருக்கு. சரிங்களா? ஆரிஜின் பாயிண்ட் தான் 0. சரிங்களா? அப்போ உள்ளதான் இருக்கு. அப்ப இன்சைட்ல தான் இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. 2πi அப்படின்றது நமக்கு தெரியும். எஃப் ஆஃப் ஏ மட்டும் கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் இசட்னா என்னன்னா எஃப் ஆஃப் இசட் வந்து இ பவர் இசட். சரிங்களா? எஃப் ஆஃப் இசட் போல ஏன்னு அப்ளை பண்ணும். ஏன்றது என்னது இசட் மைனஸ் 0ன்னு சொல்லிருக்கேன். இசட் மைனஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஏ. சரிங்களா? இங்க எதுவுமே இல்லைன்னா இசட் மைனஸ் 0. அப்ப இதற்கு போல என்ன அப்ளை பண்ணும், 0ன்னு அப்ளை பண்ணும். சரிங்களா? அப்ப இதற்கு போல 0ன்னு அப்ளை பண்ணும். இசட் ஈக்குவல் டு 0 நான் வச்சு சைடுல எழுதுறேன். எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு இ பவர் 0 வரும். இ பவர் 0 என்னது 1. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. therefore இந்த கொஸ்டின் அப்படியே எழுதணும். ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் அப்படியே எழுதுனீங்கன்னா ஈக்குவல் டு 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ. 2πi இன்ட்டு எஃப் ஆஃப் ஏ அதான் ஃபார்முலா. எஃப் ஆஃப் ஏ போல என்னது 1. அப்போ 2πi வரும் 1. 2πi இன்ட்டு 1 என்னது ஆன்சர் 2πi. ஓகேங்களா? சரி, இதான் ஆன்சர் 2πi. நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் டக்குன்னு போடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நான் கொஞ்சம் ஸ்லோவா நடத்தினேன். அடுத்த சம்லாம் நீங்க பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பார்த்தோன்னே சொல்லலாம் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்து போலாம்.